ஜமாத்து முடிஞ்சிருச்சு, மற்றவங்க தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, அவங்க என்ன தொழுகிறாங்கன்னு நமக்கு தெரியாது, அதை பின்பற்றி நம்ம தொழுவலாமா? பள்ளியாசலுக்கு வர்றோம், ஒரு ஆள் தொழுதுட்டு இருக்கிறாரு, அவர் என்ன தொழுகிறாரு நமக்கு தெரியல, நம்ம அவரை பின்பற்றி சுன்னத்து கூட தொழுவலாம், அவரை பின்பற்றிக்கிட்டு நாம தொழுகிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா கேட்கிறாங்க. இதுக்கு அனுமதி இருக்கிறது. ஏன்னா ஒருவர் என்ன தொழுகிறார் என்பதை கவனித்து அடுத்தவங்க பின்பற்றணும் என்ற மாதிரியான சட்டம் குர்ஆனிலேயோ ஹதீஸிலேயோ சொல்லப்படவே இல்லை. ஆனால் அது தேவையில்லை என்று விளங்குவதற்கு ஏற்றவாறு நிறைய ஹதீஸுகள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் முஆத் இப்னு ஜபல்ங்கிற ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்க அவங்களுடைய சமுதாயத்துக்குன்னு ஒரு பள்ளிவாசல் இருந்தது. அந்த பள்ளிவாசல் அவங்க இமாமாவும் இருந்தாங்க. முஆத் இப்னு ஜபல் எந்த தெருவுக்காரங்களோ அந்த தெருவில் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளியில முஆத் இப்னு ஜபல் இமாமா இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி தொழுதால் அதுக்கு பெரிய நன்மை இருக்கும் இல்லையா, அதை விடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒவ்வொரு வக்து தொழுகைக்கும் இங்க வந்துருவாங்க. எங்க வந்துருவாங்க? மஸ்ஜித் நபவிக்கு வந்துருவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றி அந்த தொழுகையை தொழுதுட்டு வேகமா போய் அவங்களுக்கு தொழுவிப்பாரு. இப்ப லொஹர் தொழுகைன்னு வைங்களேன், இங்கே மஸ்ஜித் நபவியில் லொஹரை தொழுதுட்டு அவர் வேகமா புறப்பட்டு போய் அடுத்த தெருவு தானே போய் எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இவர் அந்த மக்களுக்கு என்ன செய்வார்? போய் லொஹர் தொழுவிப்பார். அப்ப இவர் ஒவ்வொரு தொழுகையும் தன் வாழ்நாள்ல மதீனாவில் இருக்கிற வரைக்கும் ரெண்டு தடவை செஞ்சிருக்காருன்னு விளங்குது. அப்ப லொஹர்னா 2 லொஹர், அசர்னா 2 அசர்னா ஆகுது. ஆனா ஒரு ஆளுக்கு ஒண்ணுதான் கடமை. இப்ப ரசூலுல்லாஹை பின்பற்றி ஒரு தொழுதார் இல்லையா, அதான் கடமை. கடமை முடிஞ்சு போச்சு. இப்ப ரெண்டாவது ஒரு தொழுது என்ன? கடமை இல்லாத தொழுகை. ஆனால் பின்பற்றி தொழுகிறவங்க தொழுது கடமையான தொழுகை. இவர் போய் அந்த லொஹரை தொழுவிக்கிறார, இவருக்கு நபில் உபரி. ஏன்னா இவர் லொஹரை ஏற்கனவே தொழுது முடித்து விட்டார். அப்ப நபில் தொழக்கூடியவரை பின்பற்றி ஃபர்லு தொழக்கூடியவங்க தொழுகிறாங்க. 2 பேருடைய தொழுகை ஒன்னா இருக்கணும்னு அவசியமா இருந்தால் ரசூலுல்லாஹ் காலத்தில் இது நடந்திருக்கும் பொழுது, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சு நடந்திருக்கும் பொழுது தடுத்திருப்பாங்களா இல்லையா? தடுக்கல. சரி, இப்படி கூட வச்சுக்கிறங்க, அவர் முதல் தொழுது நபில், 2வது தொழுது தான் ஃபர்லுன்னு வச்சுக்கிறங்க. அப்படி வச்சாலும் அப்போ மாறுத. ரசூலுல்லாஹ் ஃபர்லு தொழுகிறாங்க, இவர் பின்னாடி நபில் தொழுகிறாரு. ரசூலுல்லாஹ் தொழுது ஃபர்லு தொழுக, அவங்கள பின்பற்றி தொழுது அவர் தொழுது என்ன நபில்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இங்கே மாறி போயிடுது. அந்த ஃபர்லுன்னு வச்சுக்கிட்டா அங்க மாறுது. எது நீங்க ஃபர்லு என்று வைத்தாலும் சரி, நபில்னு வச்சாலும் சரி, இமாமுடைய தொழுகையும் மாமுடைய தொழுகையும் மாறுபட்டு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு தெளிவான ஆதாரமாக சான்றாக அமைந்திருக்கிறது. இது ஒரு சம்பவம். அடுத்து என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல தொழுது முடிச்சிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் வர்றாரு, ஜமாத்து கிடைக்கல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, இவருக்கு யாராவது தர்மம் செய்றீங்களா? தர்மம்னு அவங்க எதை சொல்றாங்கன்னு கேட்டா, சேர்ந்து ஒரு ஆள் தொழுதா அவருக்கு 27 மடங்கு நன்மை கிடைக்கும், தனியா தொழுதா 1 தான் கிடைக்கும். அப்ப சேர்ந்து தொழுவதன் மூலமாக 26 மடங்கு அவருக்கு தர்மம் கிடைக்குது, நன்மை கூடுதலா கிடைக்குது. அதை இலக்கியமா அவங்க சொல்றாங்க. இதுக்கு ஒரு யாராவது தர்மம் செய்றீங்களா? ஒருத்தர் முன் வர்றாரு. வந்தவுடனே என்ன செய்யறாங்க? அவரோட சேர்ந்து தொழுவ சொல்றாங்க. இப்ப நீங்க கவனிக்கணும், இதுல யாரு தொழுவிச்சா யாரு பின்னாடி தொழுதான்னு வரல. யாரு தொழுதாலும் யார் தொழுவிச்சாலும் 2 பேர் தொழுகை வேற தானே. ஏற்கனவே தொழுது முடிச்சுட்டார்ல, இவர் கடமை முடிஞ்சு போச்சுல. இவர் இமாமா இருந்தார்னு வைங்க, இவர் தொழுகிற 2வது தொழுகிற நபில், இவரை பின்பற்றி தொழுகிற ஆள் கடமையான தொழுகைக்கு அட்டன் பண்ண முடியல. அப்ப அது கடமையான தொழுகை. அப்ப கடமையான தொழுகைய நபிலான தொழுகைக்கு பின்னாடி இருந்து தொழப்பட்டிருக்குது. அல்ல மாத்தி வச்சுக்கிறங்க, அவர் தான் தொழுவிச்சாரு. சரி, அவர் கடமையான தொழுகை தொழுகிறாரு, பின்பற்றவர் யாரு? அவர் சுன்னத்து நபில் தொழுவ போறாரு. அப்ப கடமையை பின்பற்றி நபில், நபிலை பின்பற்றி கடமை, ஏதோ ஒண்ணு மாறுதுல. எப்படி இருந்தாலும் தொழுகை மாறுபட்டிருக்கா இல்லையா? அப்ப இமாமுடைய தொழுகையும் மாமுடைய தொழுகையும் ஒரே தொழுகையா இருக்கணும் என்கிற சட்டம் எதுவுமே கிடையாது. நீங்க யாரை பின்பற்றி வேண்டாலும் எதையும் தொழுது கொள்ளலாம். என்ன சில நேரங்களில் ஒரு சிக்கல் வரும். அந்த மாதிரி ஒரு சிக்கல் வரக்கூடிய நேரத்தில் இப்ப நம்ம மகரிப் தொழுவ போறோம், லேட்டா வந்துட்டோம்.
வெளியூர் பயணியா இருக்கிறோம், இஷா தொழுகை நடக்குது, அதுல போய் நம்ம சேர்ந்தோம்னு சொன்னா அவர் 4 நம்ம 3ங்கும் போது அது கொஞ்சம் வந்து உதைக்கும். நம்ம 3 தொழுவணும், அவர் 4 தொழுகிட்டு இருப்பாரு, வெளியூர் ஆட்கள் வந்து கலாவுல வராது. அப்ப நம்ம என்ன செய்யலாம், அந்த மாதிரி சிக்கல் மாதிரி வரக்கூடிய நேரம் வந்துச்சுன்னு சொன்னா ஒரு ரக்காத்தை விட்டுட்டு 2வது ரக்காத்துல சேர்ந்தா கணக்கு சரியா போகும். அவர் இஷா தொழுகிறார்ல, முதல் ரக்காத்தை விட்டுவிட்டோம்னா 2வது ரக்காத்துல சேர்ந்தோம்னா அவருக்கு 4 முடிய போகுது, நமக்கு 3 முடிய போகுது. இப்படி ஏதாவது செஞ்சுக்கலாமே தவிர இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா? 2 பேர் தொழுகையும் ஒன்னா இருக்கணும், மாறுபடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குதான்னு கேட்டா அப்படி எந்த விதமான ஒரு ஆதாரமும் குர்ஆன் ஹதீஸ்ல கிடையாது. அதை நம்ம விளங்கிக்கணும்.